ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சன்ஸ்ரீ விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருகாப்பில், வரமிளகா, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய், கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்க கெட்டியாக இருக்க மிளகும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு பொடி உப்பு. இப்போ நம்ம சூப்பராக குழம்புல வெந்த சிக்கனை எடுத்து இந்த மிளகுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் ஒரு வீடியோ போட்டுடலாம். சுட சுட சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும் போது அப்படி இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.